என்ன கும்பிட நீங்க உட்காருங்க. எங்கிருந்து வரீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? முட்டி வந்து ஒரு 6 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். நடக்க முடியல சரியா. ரோடு கிராஸ் பண்ணாதா பஸ் அடிச்சுமா பயமா இருந்து ரொம்ப பொறுமையாக போறவன். டாய்லெட் போக முடியல. 6 மாசமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். எந்த டாக்டரும் வந்து ஒன்றும் ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறாங்க. பெயின் கில்லர் போட்டா வலி குறையுது, திருப்பி வலி வந்துடுது. ரொம்ப அவசியம் இருக்கு. நடந்து 2-3 தப்படி வச்ச உடனே இந்த இடத்துல ஒரு வலி வருது. வந்தோடனே கால் வரைக்கும் அந்த ஒரு வலி வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. எந்த வேலையும் செய்ய முடியல. யூரின் பிரச்சனை வேற இருக்கு. நைட் ஆச்சுன்னா 1 மணிக்கு ஒரு தடவை 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு வந்தாதான் என்னால வந்து திருப்பி படுக்க முடியும். இப்போ நான் சொல்றேன் கேட்டு எல்லாத்துக்கும் சொல்றதான், எவ்வளவு வலி இருந்தாலும் பாதி விட குறைஞ்சிடும். பாதி வலி குறை செய்வேன். வீட்டுல கடுகு எண்ணெய், பூண்டு, பச்சைக்கரு போறோம், மஞ்சத்தூளை போட்டு காய்ச்சிக்கிட்டு உருவிட்டு தண்ணியில கல் உப்பு போட்டு சூடு பண்ணிட்டு ஒத்தனை கொடுக்கணும். கொடுத்தாதான் குறையும், இல்லைன்னா குறையாது. நான் வீடியோலையும் போட்டுக்கிறேன், இப்போ என் தெளிவாக தான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? இது எங்க இருக்குது? கரெக்டா இந்த இடத்துல நடந்து பாருங்க, எப்படி பாருங்க. நடந்து பாருங்க. இன்னைக்கு இருக்காது எங்கேயா உதறணும். எப்படி நடந்து போய் எப்படி இருக்குதா? பரவாயில்ல. இன்னைக்கு பரவாயில்லப்பா. ஆனா வலி மெதுவா இருக்கு லைட்டா. இப்ப என்ன சொன்னீங்க வீடியோல ஃபர்ஸ்ட்ல? என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? அந்த நடந்து வலி சொல்லு. ஃபர்ஸ்ட்ல என்ன சொன்னேன்? பாதி வலி இருக்கு, வீட்டுல போய் நீங்க செய்யணும். பாதி வலி இருக்கு.
சொன்னது தானே? ஆமா ஆமா ஆமா. போ போ போ. உட்கார உட்கார. அது உட்கார. ஆமா சார், பரவ 10 நிமிஷம் எப்படியா? பரவாயில்ல இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. எனக்காக சொல்றேன், உங்களுக்கா சொல்றீங்களா? இல்ல பரவாயில்ல. என்னமா இருந்தா ஓடி அடிச்சு சொல்லு தம்பியா. நீட்டே கால என்ன பண்ற பாத்தியில இந்த வேலை வீட்டுல போய் பண்ண செய்யணும். அப்புறம் போனேன், அவரு நம்ம சரியா பண்ணல. நான் வந்து பண்றது தெய்வ சித்திர பண்ற மனுஷனா இல்ல. ஏன்டா அவங்க இருந்து என்ன பண்ண சொல்றாங்க, நான் பண்றேன். உனக்கு குறையில என்ன கேட்கலாம். நிறைய சொல்றது குறையில நீ கேட்கலாம். இந்த வேலை பண்ணிட்டீங்கன்னா வரவே வராது. நான் சொல்றது கேளுங்க. என்ன சொன்னேன்? கரெக்டா பண்ணனா திருப்பி வரவாடியில எங்கடி வரவாடி வேலை இல்லை சொல்றேன். ஒரு மாதிரி 10 வாரம் 5 வாரம் சொல்ல மாட்டேன். இந்த வழி அதோட கை வச்சுனா எல்லாம் ஓடி போயிடும். ஏன் நம்ம ஏன் பண்றோம்னா நீங்க வீட்டுல பண்ணனுக்காக நான் பண்றேன். இப்ப சாப்பிடுவாங்க. முதல் வேலை சாப்பாடு போற வைத்தியம் அப்புறம் தான் உங்க பிரச்சனை. முதல்ல சாப்பிடுவாங்க, முதல்ல வகுத்து அமைச்சுவாங்க. ஏன்னா ஒரு நேரத்துல சாப்பாடு கஷ்டப்பட்டு டீ கஷ்டப்பட்டு அதோட தான் மக்களுக்கு முதல்ல சாப்பாடு போடணும், அது கூட தான் வைத்தியம் பண்ணணும்னு பண்றேன். இந்த மண்ணும் தண்ணி தான் நோய் தீர்க்குது. இதை மட்டும் கட்ட பிடிச்சிங்கன்னா நடந்து போ. கொஞ்சம் வேகமா போகணும். அப்பாதிக்கு நடந்து வேகமா போகணும். நடந்து போ, வேகமா போ, நடந்து போ. எப்படி பாரு எப்படி சந்தோஷமா? சந்தோஷம். இதே மாதிரி வேற வீட்டுல பல படிக்க குறையா வராது. சரி, சேர்ல மட்டும் உட்காராதீங்க. கட்டில உட்காரு. காலை நீட்டணும். தரையில உட்காரு. இந்த மாதிரி உட்காரணும். காலை நீட்டணும், முடக்கலாம். அப்பதான் நடந்து கிடைக்காது. சந்தோஷமா? சரி ஐயா, நான் வந்து பல்லாவரத்துல இருந்து வரேன். என் பேர் சரவணன். இது வந்து எனக்கு இந்த மூட்டு வலி வந்து 6 மாசமா ஒவ்வொரு டாக்டரா பார்த்துட்டு இருக்கேன். இருந்தாலும் வந்து எல்லா டாக்டரும் பார்க்குறாங்க, பெயின் கில்லர் கொடுக்குறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்களே தவிர அது இது வரைக்கும் சரியான பாடு இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா சொன்னார், இந்த மாதிரி அவரை பார்த்துட்டு வாங்க. அவர் வந்து போரூரில் ஐயா கோயில் சொன்னால் உடனே ஆட்டோக்காரன் கூட இறக்கி விடுவான். அவரை இன்னைக்கு பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ முன்னைக்கு இப்போ வந்து வலி குறைஞ்சிருக்கு. நான் வீட்டுக்கு நடந்தே போகிற மாதிரி எனக்கு வந்து இது பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுறாரு. வரவங்களுக்கெல்லாம் வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பாடு எல்லாம் சாப்பிட்ட பிறகு இந்த பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அவரே கொடுத்து எண்ணெயெல்லாம் தடவி விட்டு எல்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ எனக்கு முன்னைக்கு இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து நல்ல தெளிவு வந்திருக்கு, வலி குறைஞ்சிருக்கு. இன்னொரு வைத்தியம் சொல்லியிருக்காரு, வீட்டில் போய் பண்ணணும், பண்ணிட்டேன்னா சரியாயிடும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கூடுமான வரைக்கும் ஐயாவை வந்து பார்க்கறது இது வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் இது குறைஞ்சதுக்கு ஐயாவுக்கு நன்றி சொல்றேன். ஐயாவுடைய பணி வந்து இன்னும் நிறைய பேரை குணப்படுத்தணும், நிறைய நோய்களை குணப்படுத்துற அளவுக்கு ஐயாவுக்கு வந்து சக்தியை கடவுள் கொடுக்கணும்.
எங்க இருந்து வாங்கி சொல்லுங்க. என்ன எவ்வளவு பிரச்சனை? ஒரு 6 மாசமா போடுங்க. டாக்டர் போறேன். நானே போனேன் டாக்டர். ஒரு மருந்து மாத்திரை போட்டாரு. நான் கை வலிச்சுட்டு எண்ணெய்லாம் போட்டு தேய்ச்சிங்க தண்ணி ஊற்றிக்கணும். வலி போல. பரவாயில்ல. ஆனா உட்காந்தா எந்திரிக்கணும். இப்ப வலிக்குதா வலிக்கல பரவாயில்ல. வரவழி வேலை இல்லையா? வலிக்குதான் வரணும். வலி இல்ல வரவழி வேலை இல்லையா? உட்காந்தா எந்திரிக்க முடியலையே. அவன் அதை சொல்ல மாட்டேன்றீங்கல்ல. கையெடு. வலிக்கணும் பாருங்க. நடந்து போயாமா குழந்தையாரிய நடந்ததான் தெரியும். வலிக்கா வலி இல்லைன்னு நடந்து வாங்க வேமா. சும்மா பொழுது பொறி வாங்கி ஸ்பீடு வாங்க. எப்படி கொஞ்சம் பரவாயில்ல. பரவாயில்லையா? உட்காருமா என்னமா கால் ரெட்டு பாரு. வலி இருக்கான் பாருங்க. கொஞ்சம் சொல்லுங்க. வலி இல்ல. வலி இருக்கா? வலி இல்ல. போதுமா? வலி இல்லையா? காலை சொல்லலாமா? இந்த வேலையை நீ வீட்டுல பண்ணிக்கணும். தெரியுதா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். அவர் 12 வந்துட்டீங்கன்னா தாய்மார்களுக்கு அத்தனை பேத்துக்கும் புடவை உண்டு. அதையும் சொல்லிடுறேன் கேட்கும். ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரம் 12 மணிக்கு வந்துட்டீங்கன்னா எல்லா தாய்மார்களுக்கும் புடவை உண்டு. நான் என்ன பண்றேன்னு பாத்துட்டா வீட்டுல போய் பண்ணுதா என்னதா பண்றேன். வீட்டுல போயிட்டு ஆமா இது உங்களுக்காக பண்ணி இந்த மாதிரி பண்ணணுக்காக பண்றேன். இல்லை நான் பண்ணவே மாட்டேன். என்ன ஊற்ற மாட்டேன். துணி அடிக்க மாட்டேன். வீட்டுல பண்ண சரியா போகும். ஆனா நான் இருந்தவங்களுக்கு இந்த மாதிரி பண்ண நீங்க வீட்டுல பண்ணுவீங்க தான் நான் காட்டி தரேன். துணி தூக்கி போட்டு தப்பு கிடையாது. வேகமா ஸ்பீடா போதா வேகமா எப்படி வாயத்தோன்னு சொல்லிட்டா இல்லையா? நோக்காடு இல்லையா? ஓகே. நான் தாம்பரத்துல இருந்து வரேன். எனக்கு 2 முட்டியும் வலி. அதனால டாக்டராண்ட பார்த்தேன். ஒன்றும் சரிப்படல. அதனால இங்க ஐயா சாமி சொன்னாங்க. அதனால வேண்டி வந்தேன். இங்க வந்த பிறகு எனக்கு நல்லா நடக்கிறேன். நான் இன்னைக்கு இங்க நல்லா நடக்கிறேன். நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஐயா சாமிக்கு நன்றி. என்னம்மா? இல்ல ஐயா எதுவும் கேட்கல. விருப்பப்பட்டு உண்டியில போறதுதான். மற்றபடியே ஒன்றும் கேட்கல. நான் நன்றி சொல்லணும் ஐயாவுக்கு தான். அன்னதானம் போடுறாங்க. சாப்பிட்டுட்டு ஐயாவை பாக்குறோம். டாக்டர்லாம் பார்த்தேன். போன நேரம் மாத்திரை செய்யறாரு. கால்வலி மறுபடியும் நடக்க முடியல. ஒரு நிமிஷம் கூட எல்லாம் நிற்க முடியல. உட்காந்தா ரொம்ப வேதனை பார்த்தேன். பெரிய 2 வருஷமா இருக்குங்க. எனக்கு முட்டி வலி 2 முட்டியும் வலிக்குது. நடக்க முடியல. ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியல. உட்காந்தா எழுந்துக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டேன். போனேன். மாத்திரை கொடுத்தாங்க. அந்த நேரம் தான் கேட்குது. மறுபடியும் எனக்கு வலி இருக்குது. என்னால தூக்கம் வைக்க மாட்டேங்குது வலினால. நான் யூடியூப்ல பார்த்தேன். ஐயா கோயில் பார்த்தா குணமாகுதுன்னு சொன்னாங்க. சரி நம்பிக்கையோட தான் வந்திருக்கிறேன் ஐயா. சரி பண்ணு. சரி பண்ணீங்கன்னா திட்டுவீங்க. திட்ட மாட்டேன் ஐயா. திட்ட மாட்டேன். நம்பிக்கையோட வந்திருக்கிறேன்ல. கையடி பாரு வலிக்கணும் பாருமா சார். அடுத்து போமா வேகமா
என்னவா இல்லையா ஆ? இல்ல இல்லையா எனக்காக போங்க ஒழுங்கா சரிங்களா வலி இல்ல அது இல்ல திருப்தி கேட்க உட்காரு காலை சொல்லலாமா போடுங்க என்ன கேட்டுதான் செய்யணும் நான் சரிங்க ஏன்னா நான் பண்றது எல்லாரும் மாதிரி பப்பிடிக்காம பண்றேன் யாரும் மரத்துல ஒரு மாதிரி கரையா போடுவாங்க மாமன் நமக்கு அப்படி கிடையாது எதா இருந்தாலும் எதிரிலே பண்ணிட்டு போயிடணும் சரிங்க சரி கேட்டா சரிங்க சூப்பர் நாராயணா வையதா சரி இது பண்ணி என்னைய கும்பிடுற எனக்கு கும்பிடாத திட்டு கொடு சரியாக காலம் சரியாக திட்டு எனக்கு கும்பிடாது என்ன சரியாக மாட்டேன் திட்டு எனக்கு ஆனால் கும்பிடாது ஒரு மனுஷன் தானே அடுத்த வந்துருக்குன்னா புடவை எல்லாத்துக்கும் பட்டு சாதா பட்டு புடவை வாங்க எல்லாத்துக்கும் பட்டு புடவை இருந்து வைமா 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 இப்படா வைமா ஏன்னா இந்த வழி எடுத்தா தான் அவங்க வழியை எடுத்தா தான் அவங்க வழி குறையணும் குறையாது உங்க வழியில் இருக்கு என் வழியில் இருக்கு ஒரு வீட்டுக்கு இருக்கும்போது 2 வேலை 3 வேலை பண்ணுங்க வழியை எங்க போன்னு தெரியாது கொடுத்தா நடந்து வேகமா போத இப்ப ஸ்பீடா போனேன் போ நடந்து போகாம போ என்னதா வலி இல்லையா ஆ வலி இல்லையா ஐயா நான் தாம்பரத்துல இருந்து வரேன் 2 வருஷமா எனக்கு கால் வலி முட்டி வலியில இருந்தேன் எவ்வளவு வைத்தியம் பார்த்தேன் எனக்கு குணமாகல ஒரு நிமிஷம் கூட என்னால நிக்க முடியல உட்கார முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் யூடியூப்ல பார்த்தேன் ஐயா கோயிலுக்கு போனா கால் வலி விபூதி போட்டு சரியாயிடுது அப்படின்னாங்க சரி இங்க வந்தா குணமாயிடும் கால் வலி எவ்வளவு செலவு பண்ணிட்டோம் ஐயா நம்பி வந்தேன் நானு இன்னைக்கு ஐயா புண்ணியத்துல எனக்கு சரி பண்ணி விட்டுருக்கிறாரு நான் வீட்டுல போய் பாதி வைத்தியம் சொல்லியிருக்கிறேன் அதையும் நான் செஞ்சுட்டு நான் திருப்தி அடைவேன் இப்ப பாதி திருப்தி ஆயிடுச்சு எனக்கு சந்தோஷமா நான் போறேன் ஐயா சாப்பாடு எல்லாருக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வைத்தியம் பண்றாரு நான் அதுக்கப்புறம் நான் குணப்படுத்தி விட்டாங்க இப்ப நான் நல்லா நடக்கிறேன் அவர் நடக்க வச்சாரு இப்ப நான் நடக்கிறேன் ஐயா நன்றி வலி இல்ல இப்பதான் போறேன் 2 வருஷமா தான் வலி இருக்கு எங்க இருக்குது அது நீட்டு 2 கால் நீட்டு 7 வருஷம் வலி இருக்குது இப்பதான் வலிக்குது 2 வருஷம் இதுக்கு முன்னாடி வலி அதான் பாருங்க 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 பாருமா என்னம்மா வலி இல்ல ஐயா இல்லையா உட்காரு 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 என்னது ஆமா சாமி வரும் போறாது என்ன வரா இது வீட்டுல எடுத்து நீ போய் எந்திரி எந்திரி போடுங்க யாரு போடுங்க யாரு வாங்க கூட லேடிஸ் வந்துச்சுன்னா பண்ணி போய் நிக்கிற மாதிரி இல்லையா கூட வந்து யாராவது ஒருத்தர் அப்படி என்ன போய் நிக்கிறீங்க எத்தனை வருஷம் கெடுப்பீங்க வலியால இது ரொம்ப வலி இப்போ எத்தனை வருஷம் வந்தது ஒரு வாரமா இருக்கு திரும்ப பாருங்க இருக்கானு இல்ல ஆ? இல்ல என்னம்மா இருக்காவா எங்க போச்சு சொல்லு கொஞ்சம் போடு கொஞ்சம் ஏன் வழியில எடுத்து கீழே விடணும் அது தப்பு இருக்காத்தா இடுப்பு வலி இல்ல போச்சா கால் வலி ஓகே காலை சொல்லலாமா ரைட் சோறுதா பிபி அப்படியே அப்படியே மாறி வருது என்ன நீ இந்த மாதிரி பற்றி பிடிக்க மாட்டேன் சொல்லு என்னத்தா என்ன வாய்த்துருங்களா வரக்கூடாது இப்பெல்லாம் நான் கூப்பிட்றேன் அப்போவா இவ்வளோ வரக்கூடாது வேலை வைத்தேன் வைத்தேன் வீட்டு எதுவுமே பண்ணுதா என்ன வந்து சொன்னீங்க முன்னாடியா கடுகு ஆ பூண்டு ஆ காய்ச்சிட்டு சூழ்நிலை ஏமாமா
சொல்றேன் அங்க போய் சொல்லுவோம் தூள் பண்ணிட்டு நல்லா எப்படி தைக்கிறேன் எப்படி தைக்கிறேன் தேய்ச்சிட்டு நீ தைச்சா தைக்க முடியாது யாராவது பசங்க எல்லாரும் வீட்டில் வச்சு தேய்க்க சொல்லி தேய்ச்சிட்டு சுருதி வைப்பா அது மாதிரி வீட்டில் உட்காந்து வரவே வராது சரியா படுத்தா வரவே வராதா கவலைப்படாதீங்க உங்களுக்காக தான் நான் வைத்தியம் பண்ணி இருக்கிறேன் மக்கள் நல்லா இருக்குன்னு Gimana? Kalau sahabatnya, saya sahabat ini, atau orang ini. இது நாமத்தை போட்டு சாப்பிடுங்க குடிங்க நல்லா சாப்பிட தரேன் அடுத்த வாரம் வந்துடணும் எல்லா தாய்மாருக்கும் புடவை உண்டு அடுத்த வாரம் ஞாயிற்று மணிக்கோ 12 மணிக்கோ வந்துருங்க ரெண்டு சாப்பாடு எல்லாரோட சாப்பாடு போறேன் அடுத்த வாரம் வந்துருங்க 6ஆம் தேதி சொல்லிட்டு லேடிஸ் எத்தனை பேர் வந்தாலும் புடவை உண்டு காணாம போயிட்டு வலிக்குதா அப்புறம் நான் சொன்ன சேர்த்தா நடந்து போதா வேமா சுறுசுறுப்பா போதா பார்த்தா தள்ளிய போரு கொஞ்சம் நடப்பாங்க அவரு என்னதா என் பேர் தாமரை செல்வி நாங்க தாம்பரத்துல இருந்து வரோம் இது ஒரு 7 வருஷமா இருக்கு எனக்கு அந்த நரம்பு சுருத்துனது அதனால இப்ப பாதிப்பு என்னன்னா பின்னாடி முதுகு வலிக்குது இடுப்பு வலிக்குது பாதம் வலிக்குது இப்ப 2 வருஷமா ரொம்ப வலியா இருந்துச்சு எங்க போனோம் எங்க சரியாகல இப்ப ஐயா கோயிலுக்கு யூடியூப்ல பாத்துட்டு தான் வந்தோம் இங்க போரூர் ஐயா கோயிலுக்கு வந்திருக்கோம் இங்க வந்தோம் ஃபர்ஸ்ட் அன்னதானம் போடுறாங்க வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறமா இங்க ட்ரீட்மெண்ட் பண்ணக்குறாங்க முன்னாடி டாக்டர் போய் பாத்தீங்க மேல நான் கூப்பிடுறேன் அப்புறமா குரு மாட்டேன் சார் கொடுத்தா எங்க போனியா குடையும் ஃபுல்லாவே குடையும் எங்க போனியா என்னதான் சொன்னாங்க சர்விக்கல் ஸ்பைன்ல இங்க கழுத்துல வந்துட்டு அந்த நரம்பு வந்துட்டு குத்திட்டு இருக்கு அதனால வந்துட்டு இந்த கை ஃபுல்லா வலி வரும் உங்களுக்கு சர்ஜரி பண்ணாதான் வந்துட்டு இந்த சரியாகும் சொல்லிட்டாங்க சரி சர்ஜரி பண்ணா வந்துட்டு 80% வந்து சரியானும் ஆகும் 10% வந்து ஆகாமவும் போக முடியும் சர்ஜரி பண்ணாம அப்படியே தவிர்த்துட்டு இருக்கு டேப்லெட் மட்டும் போட்டுட்டு இருக்கு வலி வலிக்குதா இப்ப வலி இல்ல இருந்தா சொல்லிட்டு வழியில எப்படி பண்ண முடியும் வலி இல்ல வலி வரக்கூடாது இங்க வந்தாலே வழி எடுத்துரும் இங்க போயிடும்
ஏன்னா வலி தான் எடுக்க முடியும். வலி பாதி நான் மாத்திரை போட்டுருவேன். நீ மாத்திரையே போட்டு இந்த மாதிரி நாமத்தை நெத்தியில் வை, பழுப்பு குடி, எண்ணெய் போட்டு உருவிட்டு கல்லு குத்தி நீச்சு உத்தர முடியும். சரிங்க. கழுத்தில் இருக்கான்னு பாருங்க. கழுத்தான் வலி இல்லை. நான் மாத்திரை போட்டா நான் வலியை பத்தி உனக்கு தெரியும். ஆமா புரியுது புரியுதுங்க. நான் சும்மா வச்சுக்கிறதுக்கு நான் நீங்களும் பேட்டி கொடுக்க கூடாது, எனக்கு பிடிக்காது. நம்ம சேர வேலை கிளீனா இருக்கணும். சரிங்க. ஏமாத்தக்கூடாது, ஒரு மக்களை நேர்மையா போகணும். வரக்கூடாது. கை ஃபுல்லா வலி வந்துச்சு, அந்த கை ஃபுல்லா தூக்கவே கூட முடியாது. போட்டா அப்படி கீழே விழுந்துடும் அந்த கை. இப்படிதான் இருக்கு. அடுத்த வாரம் மாத்திரை போடுங்க வாங்க. ஆனால் வராது அப்படின்னு தான் வாங்க. சரி நான் வலி இல்லாம தான் வரணும். இந்த இடத்துல கொஞ்சம் எலும்பு பிரச்சனை சொன்னாங்களா? ஆமா நரம்பு குத்திட்டு இருக்கு. நரம்பு வந்து குத்திட்டு இருக்காங்க. இது பல்ஜாயி குனி எக்கட குனிங்க. வராது கொடுத்தா வாங்க. தவிர அன்னதாத்துக்கு வாங்க. லேடிஸ் தாய்மார் கல்லாது புற கொண்டு வாங்கோ. என்ன போட்டு வந்துட போ, தள்ளி வைங்கோ. வாங்க தண்ணியில இருந்து அவளுக்கு மூலிகை மருந்து நான் போடுங்க. உங்க கண்ணுக்கு தண்ணி, இது அவ்வளவு மூலிகை. முடியுமா? இதை இவங்க பயன்படுத்தி இன்னைக்கு நல்லா இருந்தா எனக்கு இதுதான் நம்மளுக்கு இந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் இருக்கணும். அதுதான் நான் ஆசைப்படுறது. சரிங்களா? வாங்க அடுத்த வாரம் வாங்க. எல்லாத்துக்கும் கூட தருவேன். 4 மாசம் விழுந்துட்டேன், ஆக்சிடென்ட் ஆயிட்டேன். அதுல இருந்து வலிக்குதியா? எவ்வளவு நாள்? 4 மாசம்னா போன மாசமா? 9 மாசமா. 9 மாசமா இருக்குதா? எங்க போனீங்க? ஹாஸ்பிட்டல் தான்யா. என்ன சொன்னாங்க? அவங்க மாத்திரை மருந்து தான்யா கொடுத்தாங்க. சரியாவல. வலிக்குது நைட்ல. எங்க வரீங்க? திருவேற்காடு பக்கத்துல வடமம்பட்டி. ஓகேயா? 9 மாசம் ஆகுதா? ஹாஸ்பிட்டல் போனீங்களா? என்ன சொன்னாங்க? வலிக்குதியா? ஊசி மாத்திரை தான் கொடுக்குறாங்க. நல்லா அவல தூக்கமே இல்ல. வலி இந்த கை இப்படி வெட்டிடுங்க. கையை நிப்பங்க கொடு. நீ வெட்டறேன். பாருங்க இருக்கான்னு பாருமா. வலி இருக்கான் பாருங்க. ஏமா? என்ன சொன்னீங்க? முதல்ல ரீ பேப்பர் இருக்குது. முதல்லைக்கு இப்ப கொஞ்சம் லேசா சொல்லுங்க. அது சொல்லுங்க. லைட்டை பத்தி பேசக்கூடாது. அதான் பாதி வரி குறையும், பாதி இது தெளிவா வீடியோல போட்டுக்கிறேன். நான் இப்படி சொல்லி தான் பண்றேன். உங்களுக்கு இவ்வளவு நாளா போன கேட்க மாட்டீங்க. கால பின்னாடி இப்ப பாருமா. என்னமா? இடத்துல வலிக்குதியா? இடத்துல வலிக்கு. பாருமா. வாய் தரம் சொல்லுங்க. வலிக்கிறது மட்டும் சொல்ல தெரியுது, வாய் தரம் சொல்ல மாட்டீங்களா? பரவாயில்லையா? இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா? கை சொல்லமா? நான் தான் இது சொல்லிக்கிறேன். பாதி வலி குறையும், பாதி இருக்குன்னு மொத்தமா குறையாது. வீட்டுல படிக்கிறேன். அந்த அளவுக்கு பாடுறேன். பாராட்டுக்குமா? எத்தனை வருஷம்? 9 வருஷமா பண்றீங்க. நீங்க போறீங்க, செலவு பண்றீங்க, முடியுன்றீங்க. இல்லையா? என்ன பேச மாட்டீங்க? கட்டத்தை பண்ண அது கொஞ்சம் போது கூட கொஞ்சம் இருக்குவாங்க. அது உங்களுக்கு பண்றானே பரவாயில்லையா அப்படின்னு வாயில வர மாட்டேங்குது. உங்களுக்கு இருக்கா? ஆபரேஷன் பண்ணியா? நான் சரி பண்ணிட்டேன். கை கை இருத்தா கொஞ்சம் இருத்தா. அப்புறமா சொல்லுத்தா. இருத்தா வீட்டுல பண்ணா அதுக்கு அது உங்க வழியா இருக்குதான் நான் குறையா. உங்க கண்ணியில் சொல்லி தான் நான் இருக்கிறேன். ஏன் கலப்படியா? எங்க இருக்குது எனக்கு?
இருக்கா பாருங்க. பண்ணியிருக்கேன் பாருங்க. என்னாச்சா இப்ப அழுதுட்டு வந்த அதேங்க. என்ன பாப்பா வாய்க்கு போய் செல்ல மாட்டேன். இல்ல இல்ல. அழுதாங்க எல்லாம் அழைய காணும். சரிங்க அப்படி போச்சுனே சந்தோஷப்படுத்துங்க. சந்தோஷப்படுத்த நாளைக்கு உட்காந்துருக்கீங்க. பண்ணியிருக்கேன் பாருங்க. சந்தோஷமா சொல்லுங்க வாய்க்கு வந்து. சந்தோஷம். இது மாதிரி வீட்டுல பண்ணணும். கொஞ்சம் தலைக்கெல்லாம் நிறைய போட்டு ஏத்திக்கிறாத யோசனைய. அந்த யோசனை தூக்கி போடு. உனக்கு என்ன வருமோ ஐயா எடுக்கிட்ட உங்களுக்கு பண்ணித்தரேன். எல்லா மக்களுக்கும் பண்ணித்தரேன். சரிதான்? அழுகாதீங்க. வந்தாலும் சரி வராட்டியும் சரி எல்லா மக்களுக்கும் நான் போராடுவீங்க. ஏன்னா என்னை பத்தி சொல்ல தெரியாது. தெரியாததுக்கு நான் சேர்த்தான் பண்ணுவேன். எனக்கு மட்டும் வரணும் இந்த மகன் நல்லா இருக்கிற எல்லா மக்களுக்கும் நான் கேட்பேன். அழுகாதீங்க. பரவாயில்லையா? நான் திருவேற்காட்டு பக்கத்துல வடநம்புல இருந்து வரேன். 9 மாசமா எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து கை வலிக்குது. ஒருத்தர் சொன்னாங்க ஒரு ஐயா கோயில்ல இந்த மாதிரி செய்யறாங்கன்னு. அதனால வந்தேன். கொஞ்சம் அன்னதானம் போட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ட்ரீட்மெண்ட் பார்க்கறாங்க. இப்போ ஓரளவுக்கு எனக்கு பரவாயில்ல. ஒரு ஐயா கோயில்ல செய்யறாங்க. இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் பரவாயில்லையா, வந்ததுக்கு இப்போ பரவாயில்ல. இப்ப நான் கையோட தொட அங்கேயே சாமி குடுத்துறானே. எல்லாத்தையும் பண்ணிட்டேன். கவலைப்படாதீங்க. உங்க கண்ணீர் தொடக்கத்தான் நான் உட்காந்துக்கிறேன். மக்களுக்காக சூழ்நிலையா நான் இருக்கிறேன். எனக்காக சூழ்நிலை கிடையாது. இருக்கட்டும் அக்கா. நான் என்ன சொன்னேன்? உங்க சூழ்நிலைக்காக தான் நான் இருக்கிறேன். உங்களுக்கு காட்டிக்கிறேன். எனக்காக இல்லையா, போராடிக்காக இல்லையா, பிள்ளைக்காக இல்ல. மக்கள் நல்லா இருக்கணும். மக்கள் கண்காணாம இருக்கணும். அவங்க குழு நல்லா இருக்கிறது மக்களுக்காக நான் போராடுறேன். ஐயாட்ட சரி உங்களுக்கு கையை நீட்டு தங்குங்க. காலை தங்கு அடிச்சு கொடுத்து நீட்டு கால் நீட்டு கால் நீட்டுமா நீட்டுமா கால் அப்படி கை நிமிரு. பாருங்க இருக்கான்னு பாரு. இருக்கான்னு பாருமா. இல்லையா? இல்ல ஏதோ வலி உடம்புல இருந்து இறங்குற மாதிரி ஒரு எல்லாம் வந்துச்சு. இறங்கிட்டேன். போ நான் போடு. இங்க இறங்கிட்டேன். போதுமா? எந்தி திருப்பி சொன்னியா? எந்தி திருப்பி பாட்டு. அப்படி கையெடு அப்படியே பாருமா பாருமா. இருக்கான்னு பாருமா. இல்லையா? இல்ல. சந்தோஷமா? எந்த கால் வலிக்குது? இந்த காலே தொடலாமா? தொடலாமா? என்ன தச்சம் உரிய உரிய அதே மாதிரி வீட்டுல படிக்கணும். நல்லா சாப்பிட மாட்டேன். ஐயா இதுதான் சாப்பிட டைம் சொல்லுறோம். சாப்பிட்டாதான் நடக்க முடியும். தெம்பு வந்து வேலை செய்வேன். நடக்க என்ன பண்ணுவேன்? நல்லா சாப்பிடணும். சேர்த்து செலவு பண்ண போறேன். போற என்ன பண்ண போறேன்? ஒண்ணும் கிடையாது. இருக்கட்டும். கணக்கு அடிக்கலாம். இப்ப நான் சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கலாம். இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிக்கலாம்? ஒரு ஆளுக்கு எவ்வளவு கேட்கலாம்? 1000 ரூபாயா? 1000 பத்துமா? எவ்வளவு வாங்கலாம்? எனக்கு அந்த கரும வழிய வேணாம். மக்களுக்கு தரணும். அவங்களே இஷ்டப்பட்டு மக்களுக்கு வரணும். அவங்க கரும அடிச்சது இதுதான் என்னுடைய கொள்கை. சரிதா? நான் காசு ஆசைப்படுறது மக்களுக்காக ஆசை போடணும். கண்ணீர் தொடையணும். அவங்க நல்லா இருக்கணுக்காக நான் பண்றேன். எப்படி சொல்லிங்க? அவளுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து போடாத தருவேன். ஃப்ரீயா ஆபரேஷன் பண்ணிக்கிற அடிக்க முடியும். ஒடிக்க முடியாது. வருது இப்ப ஒடிச்சு வச்சுக்கிறது. பிளேட் வச்சுக்குது. நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நாளைக்கு வியாபாரம் வந்து படி. அப்ப மடக்கு. இப்ப மடக்கு. இப்ப வந்துச்சு ஒரு வரையா நீயா மடக்கு.
ஏன்னா முடிய மாட்டேங்குது. ஏதாவது ஏன்னா பிளேட் வச்சுக்கணும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பார்த்தா நடந்து பார்த்தா வேகமா பார்த்தா கீழே பார்த்தா கண்ணீர் அழுதிய இப்போ அதான் பார்த்துறேன் நடந்து பார்த்தா வேகமா ஏதா சரி திரும்பி படிக்குதா போச்சா? என் பேர் வந்து இந்திரா சக்திவேலு. வெஸ்ட் சைதாப்பேட்ல இருந்து வரேன் நானு. எனக்கு ரொம்ப நான் டெய்லர். நானு கை கால் முட்டிலாம் ரொம்ப வலிக்கும். ஒரு கார் அடிச்சிட்டாங்க. நாங்க 2-3 ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அவங்க எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் பார்த்துட்டு எல்லாமே நல்லதா இருக்கு அப்படின்னாங்க. ஆனா என்னால பாத்தீங்கன்னா உட்காரவே முடியாது, எழுந்திருக்க முடியாது. இந்த கை தோள்பட்டெல்லாம் அப்படியே இழுக்கும் கொஞ்ச நேரம் உட்காந்தாலுமே. சரி பக்கத்து வீட்டு அம்மா சொன்னாங்க இது மாதிரி போரூர்ல ஐயா கோயில் இருக்கு, அவங்க போயிட்டு வாங்க அப்படின்னுட்டு. அதனால வந்தோம். வந்த உடனே பாத்தீங்கன்னா பூஜை எல்லாம் பண்றோம், அன்னதானம் பண்றோம். முதல்ல சாப்பிடுங்கன்னு சாப்பாடு தான் கொடுத்தாங்க. அப்புறமா எண்ணெய் தேய்ச்சி உருவி விட்டாங்க ஐயா. பரவாயில்ல, எனக்கு வலி தெரியல. இப்ப ஐயாக்கு ரொம்ப நன்றி. நாங்க மறுபடியும் வருவோம். இவங்க வந்து காசு பணம் எல்லாம் கேட்கல, ஏதோ எங்களால முடிஞ்சது அன்னதானம் அந்த இதுல போடலான்னு இருக்கோம். ஒரு நாளைக்கு இந்த பக்கம் வலிக்குது, ஒரு நாளைக்கு இந்த பக்கம் வலிக்குது. காற்றுலாவே குறையுது. திரும்ப பாருங்க வாய திறந்துருங்க. லேசா தமிழ் தான் சொன்னேன். உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? முன்ன விட கொஞ்சம் லேசா இருக்கத்தான் செய்யும், குறையாம போனா சொல்லி எனக்கு கேள்வி இருக்கு. இப்போ லேசா இருக்கு லேசா இருக்காது. இவ்வளோ நாளாக போனீங்க ஒன்று போய் ஒன்று திரும்ப பரவாயில்ல சொல்ல கற்றுக்கு எப்பயுமே வந்து இப்ப பாருங்க இருக்கானு ஜனவா கொடுங்களா போச்சா? கையை ஏற்றுலாம். இந்த மாதிரி வீட்டுல பண்ண தவிர ஐயா இந்த மாதிரி வீட்டுல பண்ணுன்னா வந்து விட்டு போய் நமக்கு நானும் சொல்லி பார்த்துட்டு நம்மளாலே பேசுறாங்க. படிப்பு வானா வர மாட்டேங்க. எனக்கா சொல்லக்கூடாது, மக்களுக்காக நீ நம்ம மக்களுக்கு நான் பண்ண முடியும். மக்களை வந்து அவ்வளோ சொந்த வச்சிருப்பாங்க சொல்லுவாங்க இருப்பாங்க என்ன சொல்றது. அதனால அவங்க நீங்களே பண்ணி சொல்றது வெக்கத்துக்கு தானே அப்படியே கொடுங்க. ஒரு 6 மாசமா வலி இடுப்பு வலி இருக்கு. இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் பரவாயில்ல, நல்லா வலி நல்லாவே குறைஞ்சிருக்கு. ஹாஸ்பிட்டலுக்குலாம் போனா ஒன்றும் அவ்வளோ கேட்கல ஒரு 6 மாசமா. இப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. இங்க வந்த உடனே அன்னதானம் போட்டதுக்கு அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் பாக்குறாங்க. நல்லா இருக்கு. போரூர் ஐயா கோயில் யூடியூப் பார்த்து தான் வரணும். நானும் நல்லா இருக்காங்க. இல்ல நம்ம முடிஞ்சா காணிக்க நாம கொடுக்கறது மட்டும்தான், வேற எதுவும் இல்லை. நல்லா பாரு வந்துருச்சியா? பாருப்பா பாருப்பா கொஞ்சம் கம்மியா கொஞ்சம் கம்மியா பாரு கொஞ்சம் கம்மியா
குடிச்சியா? ஏன் அப்படியே வச்சுட்டு இருக்கிற? குடிக்க வேண்டியது அதான் அதுதான் குடிச்சிடணும். குடி இதுதான் இந்த திருநாமத்தில் அவ்வளவு பற்றி தீரதை போட்டு குடிக்க தண்ணியில போட்டு தெரியுதா? இந்த மாதிரி தண்ணியில போட்டு குடி, வாயில போட்டு குடி. பாப்பா இது போய் பண்ணு. நான் படிக்குது படிக்குதா? டயர்டு டயர்டு. இங்கே பாரு, நல்லா பாரு பாருப்பா. இங்க பாரு பாரு அல்ல உட்கார், கால் தூக்கு, உட்கார், கால் தூக்கி காட்டு. பாரு நல்லா பாரு பாரு. கால் காட்டு, கால் காட்டு. பாரு இல்ல அதுவே பண்ண. காரப்பாக்கம் ராஜராஜ தெரு பொன்னியம்மன் கோயில் பக்கத்தில். நான் கிருஷ்ணகிரில இருந்து வரேன். எனக்கு ரொம்ப வருஷமா வாசனை வந்துட்டு இருக்கு. அதை கிளியர் பண்றதுக்கோசம் ஐயா கிட்ட வந்துட்டு இருக்கேன். ஓரளவுக்கு இப்போ வந்ததுலேருந்து ஓரளவுக்கு கம்மியாக இருக்கு. வார வாரம், அதாவது மாசத்துல 4 வாரங்களும் அன்னதானம் ஐயா வழங்குறாரு. அதுக்கப்புறமா வந்த பக்தர்களை நல்லா பார்த்து அனுப்பிச்சு விடுறாரு. காசு எதுவும் வாங்கறது கிடையாது. அப்படியே நல்லா பார்த்து அனுப்பிச்சு விடுறாரு. ஐயா வணக்கம். கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது ஒரே டைம் வந்து குணமாவது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா குணமாகுது. கை வலி கால் வலி எடுத்து வர்ற தாண்டேன் எல்லாத்தையும் சொல்லுதா. வாங்க புடவை வாங்கி போங்க, நாளைக்கு வாங்க, அடுத்த வாரம் வாங்க வாங்க பண்ணி தரேன். கொஞ்சம் தண்ணி வச்சு கும்பிடுங்க பையனுக்கு. பாருமா வீட்டோட பாருமா. போச்சா வீட்டுல செய்ய மாட்டீங்க, கால சொல்லலாமா? 5 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு தனியாவே நம்ம செய்த கோவில்ல கோயம்பேடு மார்க்கெட்ல போய் வந்து பூ வாங்கி வச்சேன். இப்போ முடியாம உட்காந்துருக்கேன். வலி வரக்கூடாது. நீங்க இந்த வேலையை செஞ்சா வராது, செய்யறா வரத்தையும் செய்யும். எனக்கு அதுதான் உனக்கு அதுதான் நான் சொல்லி விடுறேன். டைவெல்லாம் போட்ட வீடியோல இந்த மாதிரி எண்ணெய் போட்டு உருவி விட்டு சுடுதண்ணி வச்சு கழுவு போட்டு ஒத்தனை போட்டா வராதுன்னு சொல்லிடுறேன். தண்ணியில கொதிக்க வச்சு கொடுக்கணும். உங்களை கொடுக்குறாங்க பாருங்க, அந்த மாதிரி கொடுக்கணும், அப்பதான் வலி வராது.
கை நடுக்கல் வலி எல்லாம் கை கால் வலி கை வலி எல்லாம் ஒரு படப்படப்பு அதனாலயோ நம்ம தனியா வேற இருக்கிறேன் அதனால அடுத்த வேலை தான் இப்படி வந்து அப்பப்போ வலி வருது அப்பப்போ சாயலாம் போட்டு சொல்லுவான் நான் கேள்வி இந்த தாசம் காரிகை சாப்பிடுமா நாலு கை வாங்க கை போடுங்க படப்படப்பு ஒண்ணும் இல்லாம நீங்க தான் சொல்லணும் மேடம். இன்னும் பழையபடி உடம்பு கொண்டு வரணும் நீங்க. நாம அதை வாயில போடுங்க கடைக்கு கொடுங்க சாப்பிடுங்க படிச்சுறேன் நீங்க தான் பண்ணணும். ஐயா பண்ணத்துல நல்லா இருக்குது. இப்போ ஐயா செய்யறதுல அன்னதானத்துல சிறந்த தானம் தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். அது ஐயா செய்யறது பெரிய உதவி. செல்ஃப்லெஸ் சர்வீஸ் பண்றாரு, தன்னுடைய மறந்து மத்தவங்களுக்கு சேவை செய்யறாரு. அது பெரிய உதவி. கடவுள் அவருக்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமாக வச்சிருக்கணும். கால் வெளி ரொம்ப இருக்கு. கால் வெளி ரொம்ப வருஷமா இருக்குது. எத்தனை வருஷம்? ஒரு 10 வருஷமா 5 வருஷமா எத்தனை வருஷம் இருக்கா? 27 வருஷமா. 27 வருஷமா இருக்குதா? இருந்துச்சு. ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஒரு வாரமா வலி இருக்குது, மூச்சு விட முடியல, வலி இருக்குது. 27 வருஷம் வலி. எடுத்துறேன் கொஞ்சம் எடுத்து பாதி படிச்சு தரேன். கால் நீட்டுங்க 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 இந்த கால் நீட்டுங்க, 2 கால் நீட்டுங்க. 2 கால் நீட்ட முடியாதுப்பா. எழுத்தார்த்த கொஞ்சம் வழி 27 வயசு பாதி வரைக்கும் ஒரு ரெடி பண்ணி தரேன். கையெழுங்க போமா சொல்லுங்க. வலி 27 வருஷம் வலி என்ன போச்சு? பாடம் சொல்லலாமா? வலி இல்ல. கொஞ்சம் எத்தனை வருஷம் வலி? 27 வருஷம் இருக்கா? இல்ல. பாடம் சொல்லலாமா? ஐயா பெண்ணுதான் ஆள் கொடுத்தோம். வைத்த மேல வைத்த முடி வைக்க துணி எடுங்கம்மா. மேல வச்சுங்க வைய நீ விடுமா நான் பார்க்கிறேன். மழை பெய்ய சவுண்ட்
கேமரா ஓடிட்டு திரும்ப பேசுறீங்க. வீட்டில் போய் பண்ணுதா? வீட்டில் பண்ணுங்க. நடந்து போய் பாருங்க. அதான் வேகமா நடந்து போதா பண்ணி வேற ஸ்பீடா போதா வேற நடந்து போ ஸ்பீடா. சொல்லுமா வாயத்தோடு சொல்லுதா? வலி இல்ல. ஆமாயா 20 வயசு எங்க வச்சு கட்டியா? இடி பண்ணிக்கா இடுப்பு இடுப்பு வச்சு இடுப்பு இருக்கான வலி இல்ல. அது போயிச்சா? அது பெருசு இல்ல. கழுத்துலாம் கொஞ்சம் நரம்பு இருக்கு. இவ்வாறு இருக்கணுமே என்னம்மா? இல்ல. போச்சா? வீட்டு மாதிரி பண்ணணும் புரியுதா? வீட்டுல ஆமத்தலையில பண்ணிட்டு சொல்லுவான் அந்த மாதிரி பண்ணுங்க. என்ன ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு ஆபரேஷன் பண்ணணும்ன்றாங்க. எதுக்கு? ரொம்ப முடியல ரொம்ப ஹார்ட்ல வந்து அடைப்பு இருக்கு. அதை படித்துல நாங்க தான் படிச்சு வச்சுக்கிறேன். அதுக்கு தகுந்தாங்க ஏமா ஆட்டோ பண்ணிதான் ஆகணும். நானே பண்ணிக்கிறேன். ஆட்டோக்கு வந்து பண்ணிதான் ஆகணும். யாரா இருந்தாலும் நானே சொல்லி வச்சுக்கிறேன். நோய்கள் பிரச்சனை இவ்வளவு இருந்து மக்களுக்கு பண்றேன் சேவை பண்றேன். இப்ப பாருங்க பாரு வழிகள் பாருங்க. எனக்கு 27 வருஷமா வலி இருந்துச்சு. ராமபுரத்துல இருந்து நாங்க வரோம். இப்போ வலி ஐயா கிட்ட வந்துட்டு வலி கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்குது. நாங்கள் ராமபுரத்துலேருந்து வரோம். அம்மாவுக்கு 27 வருஷமா ரொம்ப காலு ரொம்ப கையெல்லாம் வலியா இருந்தது. ஐயா கோயிலுக்கு வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அம்மா நல்லா நடக்கிறாங்க. இன்னொன்று வந்து ஐயா வந்து நல்லா பார்க்குறாரு. நான் வாரம் வரணும். அப்புறம் வருவேன் கரெக்டாக. போரூர் ஐயா கோயில் இது. ஐயா வந்து அன்னதானம் பண்றாரு. அது பெரிய விஷயம். அவ்வளோதான். என்னால் முடிஞ்சதான் நான் கோயில் பண்ணுவேன். 27 வருஷமா இருந்துச்சு. இப்ப பரவாயில்ல. இருக்கா? இல்லப்பா. இல்ல எனக்காவது சொல்றியா சும்மா சொல்றியா? நிஜமா இல்லையா? உண்மையே இல்ல. எனக்காவது சொல்ல சொல்றியா? உண்மையா இல்லப்பா. உண்மையாவே இல்ல. வீட்டுலதான் பிரச்சனை. உனக்கு கால் வலி தான் சொல்லுங்க. வீட்டு பிரச்சனை போயிட்டு உன் வழியை சொல்றேன். நீ வீட்டு பிரச்சனை போற. 2 காலுமே வலி. அதை சொல்றேன்னா நீ வீட்டு பிரச்சனை போற. எங்க இருந்து வரீங்க? போறா? சரி எவ்வளவு நாள் வலிக்குது? 5 வருஷமா இருக்கு. ஆனா டாக்டர் எல்லாம் 10 ஊசி போடுறாங்க. 2 நாளைக்கு தெரியாது. அப்புறம் திரும்பி வலி வந்தது 2 காலையும். கீழே உட்காந்து என்னால வேலை செய்ய முடியாது. கீழே உட்கார முடியாது. எதுவுமே வேலை எல்லாம் ரொம்ப செய்யவே முடியாது. நடக்குது ரொம்ப கஷ்டம். இது வலிக்குதா? நீட்டு கால் நீட்டு சொல்றேன். அப்படியே அப்படியே உட்காந்து அப்படியே நீட்டு கையெழு கையெழு. வரும்போது ரொம்ப வலியா இருந்துச்சு. நடந்துட்டு
எங்க நான் நல்லா இருக்கு அங்க நடக்கவே முடியல இப்ப நல்லா ஃப்ரீயா நடக்கும் சந்தோஷமா காலை சொல்லலாமா உட்கார் வாங்க வாங்க ஞாயிற்றுக்கிழமை வாங்க புடவை வாங்கி போவீங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு 12 வந்து எத்தனை தாய்மார் வாங்கினாலும் புடவை உண்டு ஆனா 2 மணி 3 மணி வரைக்கும் கிடைக்காது ஆனா 12 மணிக்கு வந்துடணும் நடந்து போதா நடந்து போ ஸ்பீடா போகணும் எப்படி சின்ன வயசுல எப்படி நடந்து போன நடந்து போ நல்லா இருக்கு நல்லா இருக்கா வரும்போது ரொம்ப நல்லா ஃப்ரீயா நடக்கும் ஆலோசனையிலிருந்து வரோம். ரொம்ப வருஷமா 5 வருஷமா இந்த வலி இருந்தது. இப்போ நாங்க உள்ள வரும்போது கூட ரொம்ப வலியா இருந்தது. ஆனா இப்ப இங்க வந்து இதை பண்ண உடனே எனக்கு வலியெல்லாம் அவ்வளவு வலியெல்லாம் இல்லை. வந்து இங்க நல்லா வந்துதான் சாப்பிட்டோம். சாப்பிட்ட அப்புறம் நல்லா பாக்குறாங்க. ரொம்ப எனக்கு நான் ஆட்டோலயே ஏற முடியாத வந்தேன். ஆனா இப்போ ஃப்ரீயா நல்லா நடந்து நல்லா போறேன். நல்லா இப்போ நல்லா பாக்குறாரு. இல்ல காசுலாம் அவங்கள நாங்களே விருப்பப்பட்டு போட்டாதான் அவர் காசுலாம் கேட்கல. ஆனா நல்லா ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த நேரத்துக்கு கேக்குது கொஞ்ச நேரம் நின்று வேலை செஞ்சா திருப்பி கால் அப்படியே பேர் வந்து பாருமா நடந்து போங்க இருக்கான்னு பாருங்க. நடந்து போங்க கீழே போங்க. எப்படி இருக்கா உட்காருமா இப்ப இருக்குமா இல்ல நீட்டு வேலை நீட்டு மடக்கு என்ன சார் மடக்கு இன்னும் மடக்கு அல்ல எல்லாத்தையும் மடக்கிற வரல மடக்கு நீட்டுமா இன்னும் இப்ப மடக்கு நீட்டு 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 வருவது நீட்டு நீட்டு வரல வரலையா கொஞ்சமா டாப்பு கிடைக்கிற வேலை இல்லை. ஆமா சார் பாருங்க படிங்க முடியுதா காலை 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 சொல்லல காலை என்ன கேட்டுதாமா செய்யணும் காலை காட்டு போதா சொல்ல 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 கலந்து போதா பண்ணி என் பேர் மோகன சுந்தரி. நாங்க வண்ணாரப்பேட்டையில இருந்து வரோம். ஐயா கோயில் இங்க இது பண்ணீங்கன்னு சொல்லிட்டு யூடியூப்ல பார்த்தோம். பார்த்துட்டு இங்க வந்து சாப்பாடு அன்னதானம் போட்டாங்க. போட்டுட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. நல்லபடியா வலி நல்ல நிவாரணம் ஆயிடுச்சு. காசு எதுவும் கேட்கறது இல்லை. நம்மளால முடிஞ்சதை கொடுங்கன்னு சொல்லி காணிக்கையாக போடுறோம். அவ்வளவுதான். போரூர் ஐயா கோயில். ஐயா உண்டு. நான் போரூர் ஐயா கோயில்ல பண்றேன். வாரத்துல ஒரு நாள் பண்றேன்.
இங்க நான் ஒரு நேரத்துல கஷ்டப்பட்டு வந்தேன். அந்த கஷ்டத்தை உணர்ந்துதான் வர்ற மக்களுக்கு முதல்ல அழுதுட்டு வர மக்களுக்கு அன்னம் போட்டுட்டு அவங்க இருக்கிற வேதனையெல்லாம் தொடச்சி விட்டு சிரிக்க வச்சுதான் அனுப்புற வேலை. ஏன்னா நான் அடிப்படையில் கஷ்டப்படுறதுனால அந்த கஷ்டத்தை உணர்தான் மக்களுக்கு பண்றேன். இது என்னுடைய சூழ்நிலைக்காக நான் பண்றது இல்லை, மக்கள் சூழ்நிலைக்காக வேண்டி அவங்க வெளியே ஏன் வழி நடிச்சு மக்களுக்கு எடுத்து அவங்க சந்தோஷப்படுத்தி அடுத்தது. ஆனா நான் மக்கள்கிட்ட கேட்கிறேன், உங்களால முடிஞ்சது என்ன முடியுமோ தர்மத்துக்கு கொடுக்குமா, இல்லாட்டியும் பரவாயில்ல, ஏன்னா நமக்கு முன்ன செஞ்ச கர்மவனையெல்லாம் இருக்கும், அதனால நம்ம குடிச்சதுக்கு தர்மத்துக்கு கொடுக்குமா அப்படின்னு கேட்டுதான் வாங்குறேன். அதே மாதிரி வாரத்துல ஒரு நாள் வர்றாங்க, 12 மணிக்கெல்லாம் வந்துருங்க தயவு செய்து. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அப்புறம் செவ்வாய் வியாழன் போடுவேன், அப்போ வாங்க. இப்ப ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துருங்க. அதே மாதிரி அட்ரஸ் தெரியலையா, போரூர் ஐயாக்கோள் கூகுள்ல போடுங்க, அட்ரஸ் வந்துடும். அதே மாதிரி தாய்மார்களுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி 12 மணிக்கெல்லாம் வந்தீங்கன்னா தாய்மார்களுக்கு அத்தனை பேருக்கு புடவை உண்டு. எத்தனை பேரும் இருந்தாலும் சரி புடவை கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி இப்ப வீடியோல எடுத்து போறது ராஜ் வெட்டிஸ் கிடையாது, இறக்கம் கிடையாது, மக்களுக்காக அவர் கொண்டு போய் மக்கள்கிட்ட தராரு. ஆனா மக்கள் நிறைய பேர் பயன்படுத்திருக்காங்க, மக்கள் நிறைய பேர் பயன்படுத்திருக்காங்க. அதே மாதிரி மக்கள் அதே மாதிரி சொல்ற மாதிரி எண்ணெய் போட்டு தேய்ச்சிட்டு சுழி சொத்தனம் குடிச்சா வலி குறைஞ்சிரும். அதே மாதிரி ஜென்ஸ் வந்தா வேஷ்டி கட்டிவாங்க, அப்பதான் நான் இந்த காலம் எல்லாத்தையும் உருவ முடியும். நான் மரபமா எதுவுமே பண்றது இல்லை, எல்லாரும் முன்னாடி பப்பளி தரம் பண்ணி தரேன். எதுவும் மறைச்சு நான் பண்ற வேலையே கிடையாது. எல்லா மக்களும் பார்க்கணும், எல்லாருமே முன்னாடி வச்சுதான் பண்ணி இந்த வேலையை பார்க்கணும்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி தான் பண்றேன். அதே மாதிரி மக்கள் வாங்க, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வாங்க. லேடிஸ் இருக்கு, தாய்மார்களுக்கு எல்லாத்துக்கும் புடவை உண்டு, ஐயா உண்டு.